சென்னையின் ஒரு மழைக்கால இரவு. அமைதி இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு பதற்றம் மறைந்திருந்தது. அறையில் போக்கர் ஆரவ் ஒரு சவுண்ட் டிசைனர். ஆனா அந்த இரவு அவன் கேட்கப் போவது மனித சத்தமல்ல என்று அவனுக்கு தெரியாது. ஒரு பழைய பெட்டியில் ஒரு கேசட் இருந்தது. அதில் போந்தில் கேட்காதே என்று எழுதப்பட்டிருந்தது. அவன் அதை பிளே பண்ணினான். முதல் சில வினாடிகள் சத்தமே இல்லை. பிறகு ஒரு குரல், நீ இதை கேட்கக்கூடாது என்று சொன்ன. இதயம் வேகமாக துடித்தது. அது அவனுடைய குரல். ஆனா அவன் அதை பதிவு செய்யவில்லை. கதை ஃப்ளாஷ்பேக்கு சென்றது. சில வருடங்களுக்கு முன்பு ஒரு விபத்து நடந்தது. அந்த விபத்தில் அவன் நண்பன் இறந்தான். தவறு பரு ஆரவுடையது. நடந்ததை யாரிடமும் சொல்லாமல் தவறை மறைக்க ஆரவ் தன் நினைவுகளை அழித்துக் கொண்டான். நீ மீண்டும் இதை கேட்பாய், மீண்டும் மறப்பாய் என்று அந்த குரல் மீண்டும் சொன்னது. இந்த முறை ஆரவ் உண்மையை ஏற்றுக்கொண்டான். உண்மையை ஏற்றுக்கொண்டு ஆரவ் சிறைக்கு சென்றான். சில குரல்கள் நாம் கேட்க விரும்பாத உண்மையை தான் சொல்கின்றன.